ஹலோ மக்களே, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட் ட்ராவல் தனியாகவும் பண்ணியிருக்கேன், பாப்பாவோட பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய கிளம்பிட்டு இருந்தேங்க. இப்போ நாங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எங்கே போகிறோன்ற டீட்டெயில்ஸ்லாம் வர விளாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீட்டிலேருந்து கிளம்புற அவசரத்தில் சாப்பிடாமலே வந்துட்டோம். சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அங்கே உள்ள A to B இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு தாறுமாறாக போட்டு வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறது, வயிற்றை கவனிச்சு தான் ஆகணும்னு சொல்லி ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்ல கிளாஸியாகவும் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. நான் நிறைய எக்ஸ்கலேட்டரில் போயிருக்கேன். இந்த பாப்பா இப்போ போயிட்டுருக்கேன், இந்த ட்ராவல் லெட்டர்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பதட்டத்தோடையே இருக்கும். கரெக்டாக வந்துட்டு ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிற வரைக்குமே. அந்த தடவை ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால போர்டிங்லேருந்து இமிக்ரேஷன்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா எத்திஹாட் ஏர்வேஸ். பாப்பாவுக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கலரிங் புக்கு, க்ரையான் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்குமே வந்துட்டு சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாகவும் இருந்துச்சு. பில்லோ, பிளாங்கெட் எல்லாமே சூப்பராக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு மீல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வெஜ் மீல், நான்வெஜ் மீல் ரெண்டுமே இருந்தது. ஃப்ளைட்டு சாப்பாடு வழக்கம் போல் உப்பு சப்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த ஸ்வீட்டு, ஜூஸு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு தூக்கத்தை போட்டாங்க. ட்ராவல் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 ஹவர்ஸு. ஸோ பாப்பா வந்து ஒரு பாதிக்கு மேலே தூங்கிட்டா. நானும் ஹஸ்பண்டும் இந்த இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்டில் பாக்ஸ்ன்ற ஒரு இது இருந்தது. அதுலேயே மூவி சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கிறப்பவே ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் வந்தாச்சு. 4 ஹவர்ஸ் தான் ஆகிடுச்சு. என்ன கண்ட்ரிக்கு வந்திருக்கோன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் நான் ஒரு ரெட் ஹார்ட் கொடுக்குறேன்.